கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திரு ராஜா தலைமையில் வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. என்னை 10 மாதம் சுமந்து பகலிரவாய் விழித்திருந்து நான் வித்தகனாய் கல்வி கற்று மேன்மையாய் வாழ்வதற்கு எல்லையில்லாமல் வந்த துயரங்களையும் துன்பங்களையும் தூசாக மதித்து என் சுகமே தன் சுகம் என்கிற ஒரு எண்ணத்துடன் வாழ்ந்து என்னை வளம்படுத்த அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம், நான் கண்கண்ட தெய்வம், என்னை பெற்ற தாய். அந்த வகையில் இங்கிருந்து கொண்டு என்னுடைய தாயினுடைய பாதங்களை என்னுடைய மனக்கண்ணினாலே தொட்டு வணங்கிக் கொண்டு பட்டிமன்ற நடுவர் திரு ராஜா அவர்களே, எதிரணியிலே இருக்கின்ற சில பேரை பார்க்கிற பொழுது மட்டும்தான் அவர்களை சொந்த உடன் பிறந்த சகோதரிகளாக தெரிவார்கள். எனக்கு என்னமோ திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை பார்க்கிற பொழுது என்னுடைய சொந்த அக்கா மாதிரியே தெரிகிறது. சொத்துக்கித்து கேட்டுற மாட்டீங்களா? இப்படி ஐஸ் வச்சா தான் குண்டு வீச்சிலிருந்து தப்பிச்சுக்கணும். ஓ, இங்கேயும் குண்டு வீச்சா? என் தரப்பிலே இருக்கின்ற பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற பேச்சாளர்களே, தொடர்ந்து முன்னாலே அமர்ந்திருக்கின்ற கல்யாணம் என்கிற தேரிலே 2 இதயங்களை இணைத்து அழைத்து சென்று கரை சேர்க்கின்ற பாகன் மோகனையா அவர்களே, என்றும் மாறாத புன்னகையுடன் இருக்கின்ற மீராமியார், சுவிஸ் வாழ் தமிழ் மக்களே, உலக தொலைக்காட்சிகளில் முதற்தர தொலைக்காட்சியினுடைய சன் டிவியினுடைய நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வெளிநாட்டு வாழ்வில் தமிழர்களுடைய வாழ்வில் வாழ்வு செழிப்பானது என்கிற பகுதியில் நான் பேச வந்திருக்கிறேன். நான் இவ்வளவு பேருக்கு வணக்கம் சொன்னேன் நடுவர் அவர்களே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் சொன்னா, இந்த நாடு எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எதை? தெரிந்தவர் தெரியாதவர், அறிந்தவர் அறியாதவர், புரிந்தவர் புரியாதவர் எவர் வந்தாலும் அவர்களை கண்ட இடத்தில் வணக்கம் சொல்ல வேண்டும். இந்த வணக்கம்ன்றதுக்கு சுவிஸ் மொழியில எப்படி சொல்றது? ஐயையோ. ஐயையோவா? தெரிஞ்சிருந்தா நான் பார்க்கிறவங்களுக்கு ஐயையோ ஐயையோன்னு இருப்பேன். காலை வணக்கத்தை கோத்த மோர்க அப்படின்னு சொல்வார்கள். சொல்லி கொடுக்கலாம் இல்லையா பார்க்கிறவங்களுக்கு? அதுக்கு தான் கேட்டேன். நான் முதலில் இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்த பொழுது சூரிச் விமான நிலையத்திலே காலடி எடுத்து வைக்கிறேன். அப்பொழுது ஒருவர், எனக்கு தெரியாத ஒரு முகம், இந்த நாட்டினுடைய பிரஜி ஒருவர் என்னை வந்து மோர்கன் அப்படி என்று எனக்கு கை கொடுத்தார். நான் உடனே என்னுடைய பெயரை லக்ஷ்மன் என்று சொன்னேன். மறுபடியும் மோர்கன் என்று சொன்னார். நான் லக்ஷ்மன் என்று இப்படி 4-5 தடவைகள் சென்றாகிவிட்டது. பக்கத்தில் நிற்கின்ற என்னுடைய உறவு கருகிலே வந்து, தம்பி லக்ஷ்மன், மோர்கன் என்று சொன்னால் காலை வணக்கம் என்று ஜெர்மன் மொழியிலே அர்த்தம், நீங்கள் திருப்பி மோர்கன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே அடிச்சு பிடிச்சு ஓடி போய் அவரை பிடித்து அவருடைய கைகளை பிடித்து மோர்கன் என்று சொன்னேன். அவர் லக்ஷ்மன் என்று சொன்னார். நல்லா கண்டுபிடிச்சிட்டாரு. அன்றைக்குத்தான் தெரிந்தது, இந்த நாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வணக்கம் சொல்வதில் சிரித்த முகத்தோடு வணக்கம் சொல்வார்கள். இன்னும் ஒன்று இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே இருக்கின்ற பேச்சாளர் ராஜா அவர்களும் பாரதி பாஸ்கர் அவர்களும் இந்த சுவிட்சர்லாந்திற்கு வருகை தருவதற்காக உறுதிப்படுத்தி ஒரு ஒளிப்பதிவை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள், ஒளிப்பதிவு காட்சி ஒன்றை. அதிலே எதிர்த்தரப்பிலே இருக்கிற பாரதி பாஸ்கர் அவர்கள் சொன்ன ஒரு விடயம், மகிழ்ச்சியான நாடு, செழிப்பான நாடு, அதற்கு நாங்கள் பேச வருகிறோம் என்று அவரே சொல்லிவிட்டார். இதுக்கு பிறகு நானே என் பேச, அதுல அப்படி பேசியிருக்காங்களா? அந்த காட்சியில் நீங்களும் சாட்சியாக இருக்கிறீர்கள் நடுவர் அவர்கள். இல்லையா, என்கிட்ட தனியா எடுத்தாங்க, அவர்கிட்ட தனியா எடுத்தாங்க. இன்னும் ஒன்றை இந்த இடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகளாவியில் இருக்கின்ற இந்த உலகத்து நாடுகளை எல்லாம் அண்மையிலே ஆய்வு செய்தார்கள். ஒவ்வொரு வருடமும் கணக்கெடுப்பார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாடுகள் எந்த இடத்திலே இருக்கின்றன என்று. இந்தியா எத்தனையாவது இடத்திலே இருக்கிறது தெரியுமா? 122வது இடத்திலே இருக்கிறது. பரவாயில்லையா? இலங்கை எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு தெரியல. ஆனால் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த நாடு, நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நாடு 4வது இடத்துல இருக்கிறது நடுவர்கள். இந்த ஐரோப்பிய தேசத்தினுடைய 10 நாடுகள் முதல் 10 இடங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான நாடுகள் வரிசையில். இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இந்த உலக நாடுகளில் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்பது செழிப்பானதுதான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சாட்சி வேண்டும்?
நம்ம ஊர்ல எல்லாம் இரவு 7 மணிக்கு பிறகு பெண்கள் செல்லவே முடியாது வெளியில. நம்ம ஊர்ல ஆமா ஆமா வேலை முடிஞ்சிரும்ல. சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும் என்று சொன்னான் பாரதி. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத தன்மையும் திமிர்ந்த நாணச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று சொன்னான் பாரதி. இதெல்லாம் சுவிட்சர்லாந்துல கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? பேசுங்க. இந்த பாரதி கண்ட புதுமை பெண் எங்க இருக்கிறாள்? நம்ம ஊர்லயா இருக்கிறாள்? இல்ல, வெளிநாட்டில் தான் வாழ்றான். காரணம், என்னுடைய சகோதரி சுவாதி அவர்கள் நுங்கம்பாக்கம் புகையிரத நிலையத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறாள் நடுவர் அவர்களே. இன்னும் ஒரு சகோதரி வித்தியா புங்குடுதீவு மண்ணிலே அந்த பிஞ்சு வஞ்சகர்களால் சிதைக்கப்படுகிறாள் நடுவர் அவர்களே. இந்த நேரத்தில் தான் நஞ்சு மாலையை அணிந்தவர்களை ஒரு முறை நெஞ்சு நினைக்க தோன்றுகிறார். பெண்களுக்கு இந்த நாடு கொடுத்திருக்கிற முன்னுரிமை எங்கள் நாடுகளில் இல்ல. இதைவிட வேறு என்ன செழிப்பு வேண்டும் என்று கேட்கிறேன் நான். நாய் குறைத்தவுடன் நெஞ்சிலே ஒரு படபடப்பு. காணாமல் போய் விடுவோமோ, கடத்தப்பட்டு விடுவோமோ, எங்கேயாவது ஒரு மூலையில் தன் மகன் உயிரோடு இருக்கிறானா என்ற ஏக்கத்தோடு ஒரு உயிருள்ள ஆன்மாவும், அம்மா நான் இறந்து விட்டேன், என்னை கொன்று விட்டார்கள், எப்படி அதை உனக்கு புரிய வைப்பேன் என்று ஒரு உயிருள்ளாத ஆன்மாவும் அலைகிறது. ஒரு குழந்தை தன்னுடைய தாய் இறந்து கிடக்கிறாள், இறந்தது கூட தெரியாமல் அவளுடைய மடியில் இருந்து பாலை சுவைக்கிறது நடுவர் அவர்களே. இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவர்கள் நாங்கள். ஒரு கவிஞன் சொன்னான், நிம்மதி என்ன விலை சொன்னால் வாங்குவேன் இந்த பூமியிலே சொன்னான். நிம்மதி இங்குதான் இருக்கு நடுவர் அவர்களே, அங்க இல்ல. இந்த வெளிநாடு நமக்கு கற்றுத்தந்தது நிறையவே இருக்கிறது, நிறைய பாடங்களை போதித்திருக்கிறது. அண்மையில இந்த அல்ப்ஸ் மலையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகான இந்த பனிமலையில ஒரு முருகன் ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். இந்த முருகன் ஆலயத்தில் பூஜை பண்ணுகிறவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள். எங்களுடைய மதத்தினுடைய பண்பாட்டை, எங்களுடைய மொழியினுடைய பண்பாட்டை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன செழிப்பு வேண்டி இருக்கிறது, சலிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வருவார்கள், சொல்லுவார்கள். எதை சொல்லுவார்கள்? இங்கே மொழி இல்லை, எங்களுடைய தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் மொழி வாழாது நடுவர் அவர்களே. எங்கள் மொழியை மறக்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுடைய பிள்ளைகள். ஆனால் இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றவர்கள் அழைத்து சென்று தமிழ் கல்வி கற்பிப்பதற்காக கொண்டு செல்கிற காட்சி இருக்கிறது. இதுதான் செழிப்பு நடுவர் அவர்களே. துன்பம், துயரம், கஷ்டம் என்று சொல்வார்கள், சலிப்பு சலிப்பு என்று பேசுவார்கள். ஆனால் இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் என்று ஒரு கவிஞன் சொன்னான். இங்க இருக்கிறவர்கள் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பணம் வரும், முடிவிலே இல்லாமல் போய்விடும். சொல்வார்கள் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லுவோம். ஆனால் நிலையாமை தத்துவத்தை சொல்கிற விடயம் அது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதற்கு நீதான் எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான், அதுதான் உனக்கு எஜமான். அம்மா பாட்டிய சூப்பர் ஸ்டார் பாட்டு நிலையாமை தத்துவத்தை சொன்னது. செல்வம் என்று சொல்வார்கள், அதுக்கு என்ன அர்த்தம்? செல்வோம், உங்களை விட்டு நாங்கள் செல்வோம் என்பது. நிலையாமை நடுவர்கள் எல்லாம் நிலையில்லாதவை. உண்மையான செல்வம் எது? நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல நண்பர்கள் எவர்களுக்கெல்லாம் வாய்க்கிறதோ அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் நடுவர்கள். இந்த நிலையாமை தத்துவத்தை சொன்னது இந்த வெளிநாடுதான். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தமது பிள்ளைகளுக்கு அன்பை, பாசத்தை பொழிய முடியாது, இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வெளிநாட்டு தமிழருடைய வாழ்வு. வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதே. பேசிய திரு லட்சுமணனிற்கு சலிப்பானதே என பதிலளிக்க வருகிறார் ஜூரிக் வாழ் சிவகணேசன் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.